இங்க துளசின்ற பொண்ணு அவங்க அப்பா காசுக்காக ஒரு வீட்டுல வேலைக்காரியா விட்டுட்டு போயிடுவாரு. அந்த முதலாளி அம்மாக்கு ரம்யான்னு ஒரு பொண்ணு இருப்பா. அந்த பொண்ணுக்கு ஜூஸ் எத்தமே கொடுத்தா இரண்டு இவ்வளவு கன்றாவியா இருக்குது ஜூஸ்ன்னு சொல்லிட்டு கோவத்துல அந்த ஜூஸ் அவ மேலேயே ஊத்திட்டு போயிட்டா. இப்ப டேபிள தொடச்சிட்டு இருக்கும் போது கொஞ்சம் காலை நகத்துக்குமான்னு சொல்லிட்டு சொன்னா கேட்டும் கேட்காத மாதிரி அவ பாட்டு கேம் ஆடிட்டு இருக்கா. இவளே ஒரு காலம் எடுத்து இப்ப அந்த டேபிள தொடச்சிட்டு இருக்கும் போது டிவில சிண்ட்ரலா கதை ஒன்று ஓடிட்டு இருக்கும். அதை பாத்துக்கிட்டே தெரியாதனமா அவளோட காலை கீழே போட்டதால ஆடிட்டு இருந்த கேம்ல தோத்து போயிட்டா. உன்னால்தான் தோத்து போயிட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்த ரிமோட் எடுத்து அவ தலைமையிலே அடிச்சுட்டு போயிட்டா. துளசிக்கு சிண்ட்ரலா ரொம்ப பிடிக்கும். அதனால சிண்ட்ரலா மாதிரி ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவா. ஒரு கடைக்கு வெளியே சிண்ட்ரலா ட்ரெஸ் இருக்கிறத பாத்துட்டு அதை வாங்கலாம்னு சொல்லிட்டு போனா அங்க இருக்க செக்யூரிட்டி துரத்தி விட்டுறாரு. அடுத்த நாள் அந்த ட்ரெஸ் எவ்வளவுன்னு சொல்லி கேட்கறதுக்காக போறா. இப்ப அந்த கடைக்காரரும் 7000 ரூபாய் ஆகும்னு சொல்லிட்டு சொல்றாரு. எப்பனாச்சும் அவ்வளவு காசை சேர்த்து வச்சு இந்த ட்ரெஸ் எப்பனாச்சும் வாங்கணும்னு சொல்லிட்டு பாக்குறா. டெய்லி இந்த கடைக்கு போயிட்டு அந்த ட்ரெஸ் அங்க இருக்கான்னு சொல்லிட்டு பாத்துட்டு வந்துட்டு இருக்கா. இதனால கிடைக்கிற வேலையெல்லாம் செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா காசு எடுத்து வச்சிட்டு இருக்கா. ஒரு நாள் வீட்டுல யாரும் இல்லாதப்போ ரம்யா டான்ஸ் ஆடுறத அடிக்கடி பாத்துருப்பா. அது மாதிரி டான்ஸ் ஆடுறான்னு சொல்லி பாட்டு ஆடிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு தேடி அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட் ராபின் அவர் வீட்டுக்கு வந்திருப்பாரு. இந்த பொண்ணு எவ்வளவு நல்லா டான்ஸ் ஆடுறான்னு சொல்லிட்டு